ஹிந்தி, இங்கிலீஷ் ஹிந்தி பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னோடனே அது கொடுத்தாங்க. எனக்கு கரெக்டாக அது பொருத்தமாக இருந்துச்சு. அப்போவே அவர் வந்து டைரக்டர் ரொம்ப பிடிச்சது. ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். இப்போ போன வருஷம் 2025ல் தான் நான் அது பிப்ரவரியில் அதை ஷூட் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் சீக்வென்ஸ் 26 பிப்ரவரியில் படம் வந்திருக்கு. போன வருஷமே கிட்டத்தட்ட படம் முடிஞ்சிருச்சு, ஒரு வருஷத்துக்கு ஆமாம் முன்னாடி. ஆமாம். அந்த அந்த கிராமத்து இதெல்லாம் சிலது இருந்தது. ஹாஸ்பிட்டல் சீக்வென்ஸ் 25 பிப்ரவரியில் எடுத்தாங்க. ஸோ அப்போ ஒரு 3-4 டேஸில் எடுத்துட்டாங்க எங்கள் இதெல்லாம். ஒன்றும் பெருசாக போர்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஆனால் முக்கியமான சீன்கள் எல்லாமே 4-5 சீன்ஸ் இருந்தாலும் ரொம்ப முத்தான ஒரு அழகான சீக்வென்ஸ். என்னோடய கேரக்டரில் வந்து ஒரு ப்ளே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எந்த படத்தில் நடித்தாலும் நம்ம முகம் தெரியுதா இல்லையா, நம்ம பின்னாடி நிற்கிறோமா முன்னாடி நிற்கிறோமா, ஒரு டைலாக் பேசுகிறேன், இங்கே வந்துட்டு போவேன், நடந்துட்டு போவேன், பாஸ் பண்ணி போவேன்றதெல்லாம் இல்லாமல் கதையோட ஒரு அம்சமும் இந்த கேரக்டரில் இருந்தது. ஒரு ப்ளே அதில் இப்படி ஒருத்தர், அது ஒரு சமூக கருத்தும் இதில் இருக்குது. ஒரு வடநாட்டு ஆள் வந்து இங்கே உட்காந்துட்டு எப்படி பேசுகிறாரு, அந்த மொழி தெரியாமல் அந்த மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஒரு சர்க்காசம் இருக்குது இதில். ரொம்ப அழகாக அதை வந்து இயக்குனர் எழுதியிருந்தார். ஸோ அதை வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.